வெண்ணாற்றங்கரையில் நீரேற்றி நிலையத்தை திறக்க போகிறாங்க அவங்க ஆட்சி காலத்தில் தஞ்சாவூரில். அப்போ அங்கே பேசினவங்கெல்லாம் மக்களுக்கு இலவசம் கொடுங்க, பணம் கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னா அருமையாக கொடுத்துடலாம்னு எல்லாம் கொடுத்துருவோம். எப்படின்னா பணம் அடிக்கிற மிஷின் மட்டும் தான் இருக்கு, அடித்து வீட்டுக்கு சாக்கு மூட்டையில் கட்டி பணத்தை கொடுத்துருவோம். ஆனால் பணத்தை எடுத்துகிட்டு கடை தெருவுக்கு போயில்ல, காய்கறி வாங்க, அரிசி பறிப்பாங்க, அங்கே கடை மூடி இருக்குன்ட்டார். ஆழ்ந்து சிந்திக்கணும் என் அன்பு தம்பி தங்கைகள், அந்த அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் பாருங்கள். ஒரு படிக்காத மேதை சிந்திக்கிற பாருங்க. அவருக்கு நோக்கம் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நீ பணத்தை கொண்டு வீட்டில் கட்டுக்கட்டாக கொடுத்துட்டா எவன்டா வேலைக்கு வருவான்? எவன் வேலைக்கு வருவான்? விவசாயம் எவன் செய்வான்? கடைக்கு கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசெல்லாம் எங்கடா வரும்? பால் முட்டையெல்லாம் எப்படா வரும்? பைத்தியக்காரங்களா, உழைக்காம சாப்பிட ஏன்டா ஆசைப்படுறீங்க? உழைங்கடா. நீங்கள் உழைப்பை கேளுங்க, அதற்கு